பார்க்கிறது ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் அது ரிபோசோம்கள் அல்லது ரைபோசோம்கள். ரிபோசோம்கள் ரைபோசோம்கள் அல்லது ரிபோசோம்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் அது. இப்ப ரைபோசோம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நமக்கு தெரியும், ஜார்ஜ் பாலடே. ஜார்ஜ் பாலடே அப்படின்றவர் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணாரு. இந்த ரைபோசோம்ஸ்க்கு ஒரு பேர், இப்ப எப்படி லைசோசோம்ஸ் கால்ட் சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி ரைபோசோம்ஸ் கால்ட் புரோட்டீன் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. இது புரோட்டீன் ஃபேக்டரி, புரத தொழிற்சாலை, புரத தொழிற்சாலை என்று அழைக்கலாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க, புரத தொழிற்சாலை என்று அழைக்கிறோம். So ribosomes has two types. ரைபோசோம்ல தெரியும் உங்களுக்கு, ரைபோசோம்னா என்னன்னு சொன்னேன். இப்போ ரைபோசோம்னா புரோட்டீன் ஃபேக்டரி. ரைபோசோம்ஸ் ஹேஸ் டூ டைப், ரெண்டு வகை இருக்கு, ரொம்ப முக்கியம் இது. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 70S ரைபோசோம்ஸ், இன்னொன்னு 80S ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். 70S ரைபோசோம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா it consists 2 subunits, and 50S then 30S. இதனுடைய subunits அப்படின்னு பாத்தீங்கன்னா 60S and 40S. இந்த மாதிரி ரெண்டு subunits இருக்கும். S அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, S for கோஎஃபிஷியன்ட், தமிழ்ல வீழ்படிதல் குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீழ்படிதல் குணகம், இதை வந்து நமக்கு தெரியும் ஸ்வெட்பர்க், அததான் வந்து செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் ஸ்வெட்பர்க்னு சொல்லுவாங்க, அழகால தீர்மானிக்கப்பட்டது. 70S அப்படின்னா அது நமக்கு தெரியும் ப்ரோகரியோட்டிக் டைப்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ். அது இது வந்து யூகரியோட்டிக் டைப்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ். இது வந்து மேம்பாடு அடையாத உயிரினங்களில் காணப்படக்கூடிய சில புரதங்கள், மேம்பாடு அடைந்த உயிரினங்களில் காணப்படும். இதுக்கு வந்து சப்யூனிட்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ வந்து 30S அப்படின்னா இதோட அந்த அலகுகள் கேட்பாங்க. 30S அப்படின்னா இதுல வந்து 16S மற்றும் அப்படி கொடுத்துருப்பாங்க, நீங்க படிச்சிருக்கலாம். 16S மற்றும் 21 புரோட்டீன்ஸ் புரதங்கள், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 30Sக்கானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 50Sக்கானது அப்படின்னு கொடுப்பாங்க. 50Sக்குள்ள போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5S இருக்கும். அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 23 5S, அதுக்கப்புறம் 23S, ஓகேங்களா. மற்றும் அதோட சேர்க்கும் போது அண்ட் சேர்த்துக்கணும், அண்ட் 34 புரோட்டீன்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சப் யூனிட்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது இங்க 40S 80S இருக்கும். 40Sக்கானது 40S அப்படி கொடுத்தோம்னா இங்க என்ன 40S வரும் அப்படின்னா 18S இருக்கும், கமா மற்றும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18S வந்து 30 புரோட்டீன்ஸ், கமான 30 புரோட்டீன்ஸ் புரதங்கள், வேற ஒண்ணும் இல்லை, புரதங்கள் அப்படின்னு கொடுக்குறோம். ரெண்டாவது 60S வகை, இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5S 5.S கொடுத்துடணும் பக்கத்துலயே, 5S, கமா இது S, இது 5, ஒரு சின்ன வித்தியாசத்துக்காக அடிஷனலா போடுறேன். S இது 5, 5.8S இப்படி 5.8S, கமா 28S மற்றும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 புரோட்டீன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரைபோசோம்ஸோட சப் யூனிட்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எப்பயாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப் யூனிட்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா இதை நீங்க கரெக்டா யோசிக்கணும், யோசிச்சு எழுதணும். ஏன்னா மிஸ்டேக் வரக்கூடாது, சொல்லி பார்க்கணும். 2 முறை சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே எழுதிடலாம். 40S அப்படின்னா என்ன, 60S அப்படின்னா என்ன, the 40S 60S belongs to 80S
அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 50s plus 30s blanks to 70s இந்த ரேஞ்சஸ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இது என்ன சொல்றாங்க சார் ரிபோசோம்ஸ்? ஆல்ரெடி ஐ டோல்ட் புரோட்டீன் ஃபேக்டரிஸ். இதுல இன்னொரு டேர்ம்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா பாலிசோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாலிசோம். What is mean by polysome? The lot of ribosomes are connected with mRNA to form polysomes. அதாவது பல இந்த ரிபோசோம்கள் எதோட இணைந்திருக்குமா? mRNA-வோட mRNA-வோட இணைந்திருக்கிற ரைபோசோம்களுக்கு தான் ரைபோசோம்ஸ் and connected with mRNA known as polysome. பாலிசோம்னா என்னன்னு பாருங்க, பல ரைபோசோம்கள் இணைந்திருந்தால் அதுக்கு பேர் பாலிசோம். பாலினா அதிகம், சோம்ஸ் நிறைய உடல்கள் வந்து பாத்தீங்கன்னா mRNA மெசஞ்சர் ஆர்என்ஏ கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப பல ரைபோசோம்கள் தூது ஆர்என்ஏக்களோட இணைந்து காணப்பட்டா அதுக்கு பேரு பாலிசோம்ஸ். பாலிசோம்ஸ் அப்படின்பது பல ஆர்என்ஏக்களுடைய தொகுப்புகளாகவே சொல்லப்படுகிறது. ஸோ அதுதான் வந்து பாலிசோம்ஸ். இதை புரோட்டீன் ஃபேக்டரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பலதரப்பட்ட உடல் ஏற்படுகின்ற தேவைப்படுகின்ற புரதங்கள்ல கிட்டத்தட்ட 80-85% புரதங்கள் இந்த ரைபோசோம்கள் இருந்தே உருவாக்கப்படுது. அதனாலதான் அதுக்கு பேரு புரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றாங்க. கண்டுபிடிச்ச பேரு சார்ல்ஸ் பாலடே அப்படின்ற சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சார். ஸோ ரைபோசோம்ஸ் இதை வச்சு கரெக்டா எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்.